இன்றைய திருப்பலி முன்னோரை அன்பு சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் பாவ வெற்றியை கொண்டாடும் பாஸ்கா காலத்தில் 2ஆம் நாளில் வழிபாட்டிற்கு வந்துள்ள உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நாம் இறை இலக்கியத்தின் நாளை சிறப்பிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் உயிர்த்த இயேசு தம் சீடர்களுக்கு தோன்றி உங்களுக்கு அமைதி குறித்தாக்குவர் என்று வாழ்த்தி அவர்களுக்கு தூய ஆவியும் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தையும் வழங்குகிறார். அதே வேளையில் இயேசுவின் உயிர்ப்பில் நம்ப தயங்கிய தோமாவிடம் தம் காயங்களை காட்டி அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார். காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்ற இயேசுவின் வார்த்தைகள் இன்று நமக்காகவே சொல்லப்பட்டன. நமது பலவீனங்கள் மற்றும் சந்தேகங்கள் மத்தியிலும் இறைவனின் இரக்கம் அளவிலாத முடியாது என்பதை உணர்வோம். உயிர்த்த ஆண்டவர் தரும் அமைதியும் மன்னிப்பையும் இதயத்தில் ஏற்றுவதால் இந்த பணியில் பக்தி உணர்வுடன் பங்கேற்போம். உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு பெருவிழாவின் பாஸ்கா எண்கிழமையில் 8ஆம் நாள் பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு. அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழாவின் வாழ்த்துக்களையும் இறையிறக்க ஞாயிறு நல் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி உயிர்ப்பின் கொடையால் அமைதியை இறைவன் வாக்கு தருகின்றார், பரிசாக தருகின்றார். அந்த அமைதி நம்முடைய இதய
இருக்க அருள் வேண்டி ஜெபிப்போம். இரக்கத்தின் ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். திருத்தந்தை யோவான் பவுல் மாபெரும் ஜூபிலி 2000 ஆண்டிலே இந்த இரக்கத்தின் ஞாயிறை அறிவித்தார். இறக்க ஆண்டவர் மீது அதிக பக்தி கொண்டவராக அவர் வாழ்ந்தார். குறிப்பாக அவருடைய இறப்பை பார்த்தோம் என்றால் உயிர்ப்பின் அடுத்த ஞாயிறு இரக்கத்தின் ஞாயிறு என்று நடந்தது. அது போலவே அதை தொடர்ந்து அவர் புனிதராகவும் அந்த இரக்கத்தின் ஞாயிறு என்று உயர்த்தப்பட்டார். ஆகவே நாம் இறைவனுடைய அளவற்ற இரக்கத்தை உணர்வோம். திருப்பாடல் 103 மிக அழகாக சொல்கின்றது. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உள்ளவர், சினம் கொள்ள தாமதிப்பவர், நம்முடைய பாவங்களை நினைத்து தண்டனை கொடுப்பவர் அல்ல என்று மிக அழகாக அந்த இறைவனுடைய அளவற்ற அன்பை கொடுக்கின்றது. ஆகவே அந்த அளவற்ற இறைவனின் அன்பை உணர்வோம். நம்முடைய பாவங்களுக்காக இறைவனுடைய இரக்கத்தை வேண்டி ஜெபிப்போம். தூய மறைநிகழ்வை திறந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனும் சகோதர சகோதரிகளும் நாம் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் தவறினாலும் பாவங்களை செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நாம் தேவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Hallelujah.
என்றென்றும் இரக்கத்தின் இறைவன், மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவில் உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீ தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இப்பொருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமணிக்கு நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியால் நாங்கள் புதுப்பிற்படைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் உரை. தொடக்க கால திருச்சபையின் வாழ்வு. உயிர்த்த ஆண்டவரின் வல்லமை தொடக்க கால கிறிஸ்துவர்களின் வாழ்வில் எப்படி பிரதிபலித்தது என்பதை இவ்வாசகம் விவரிக்கிறது. அவர்கள் ஒருமித்த மனதோடு திருத்தூதர்களின் போதனையிலும் அப்பம் பிக்குவதிலும் ஜபத்திலும் நிலைத்திருந்தார்கள். ஒருவருக்கொருவர் பகிர்ந்து வாழ்ந்த அந்த அன்புலக வாழ்வு நமக்கும் ஒரு முன்மாதிரியாக அமைகிறது. சமூகமாக இணைந்து இறைவனை புகழும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 42 47 வரை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 42 47 வரை. அக்காலத்தில் திருமணம் பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருட்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாக வைத்திருந்தனர். நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ற பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேரவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகளோடும் அப்பத்தை விட்டு உணவு பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டுக் கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்துக் கொண்டே இருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சான்றுவார்களாக.
என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பு அவரே. நீதிமான்களின் கூடாது வெற்றி மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவர் வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் அன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் அன்பு. காட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டிடத்திற்கு மூளை கல்லாயிற்று. ஆண்டவராக இது நிகழ்ந்தது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் அன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் அன்பு. இரண்டாம் வாசகம் ஒன்றை அறியாத வாழ்வின் நம்பிக்கை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் வழியாக நாம் பெற்றுள்ள புதிய வாழ்வை பற்றி புனித பேதுரு இவ்வாசகத்தில் மகிழ்ச்சியுடன் எடுத்துரைக்கிறார். நாம் இப்போது பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளானாலும் நம்முடைய விசுவாசம் நெருப்பினால் புடம் போடப்பட்ட பொன்னை விட மேலானது. நாம் இயேசுவை காணாமலே அன்பு செய்கிறோம், அவரை நம்புகிறோம். இதுவே நமக்கு முடிவில்லாத மகிழ்ச்சியை தரும் என்பது உணர்த்தும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். இறந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் உயிர்த்தெழ செய்து நமக்கு புதுப்பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 3 முதல் 9 முடிய. திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 3 முதல் 9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புதுப்பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அறியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியால் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேரு வகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடவிடப்படுகிறீர்கள். அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது நம்பிக்கை செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லுன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து
பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னை கண்டதால் காணாமலும் நம்புவோர் பேர் பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த செய்தியிலிருந்து வாசகம். யோவான் செய்தி அதிகாரம் 20, 19 31 வரை உள்ள இறைவாக்கியங்கள். அன்று வாரத்தின் முதல் நாள், அது நாளில் இல்லை. யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவரிடம், அவருடைய கைகளில் நாண்களால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை இட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலை நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார்.
வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இது இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறிலே இருக்கின்றோம். பாஸ்கா காலம் 2ஆம் ஞாயிறு எல்லா ஆண்டின் 3 காலங்களிலுமே இந்த புனித தோமாவினுடைய நம்பிக்கை அறிக்கையை தான் வாசகமாக வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, 8 நாளில் நடந்த நிகழ்வுகளை யோவான் நற்செய்தியாளர் இங்கு நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். முதலாவதாக வாரத்தின் முதல் நாள், போன வாரம் நாம் கொண்டாடிய அந்த உயிர்ப்பின் ஞாயிறு. இயேசு உயிர்த்த பிற்பாடு அந்த திருத்தூதர்களுக்கு தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துகின்றார். அந்த சமயத்தில் புனித தோமா அங்கு இல்லை. ஆகவே மற்றவர்கள் எல்லாம் அவர் வந்தவுடனே மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். நாங்கள் ஆண்டவரை கண்டோம், அவர் உயிர்த்து விட்டார் என்று சொல்லுகின்ற போது புனித தோமா சொல்கின்றார், அவருடைய விழாவின் கைகளை இட்டால் என்று நான் நம்ப மாட்டேன் என்று இந்த இடத்துல புனித தோமா ஒரு சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வதை போல் இருந்தாலும் கூட மீண்டுமாக 8ஆம் நாள், அதாவது இன்று நாம் சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே தான் புனித ஆகவே தான் ஒவ்வொரு ஆண்டிலும் இந்த 2ஆம் வாரத்தில் இந்த வாசகமானது நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அவருடைய விழாவில் கையை இட்டால் என்று நான் நம்ப மாட்டேன் என்று சொன்ன அவர் அந்த 8ஆம் நாள் மீண்டும் இயேசு அவர்களை சந்திக்க வருகின்றார். கடிந்து கொள்ளவில்லை. மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ ஏன் நம்பாம இருந்த அப்படின்னு கேட்கவில்லை. மாறாக அவரை அழைக்கின்றார், தோமாவை நம்பிக்கை கொள், ஏதோ ஒரு விரலை இடு என்று சொல்கின்ற போது இன்னைக்கு நிறைய படங்கள் எல்லாம் பார்த்தோம் என்றால் அந்த தோமா கையை விடுற மாதிரி பல இடங்களிலே சாந்தோரில் பார்த்தோம்னா அந்த படம் இருக்கும். இதெல்லாம் கற்பனையிலே இப்படி நடந்திருக்கும் என்று. ஆனால் விவிலிய பகுதியை பார்த்தோம்னா எங்கேயுமே தோமா போய் தொட்ட மாதிரி இல்லை. மாறாக அவர் அழைத்த உடனேயே அவர் தன்னுடைய நம்பிக்கை அறிக்கையை வெளிப்படுத்துகின்றார். என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை மிக அழகாக அறிக்கையிடுகின்றார். புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை அறிக்கை, இதுதான் முதல் நம்பிக்கை அறிக்கை என்று சொல்ல முடியும். அத்தகைய நம்பிக்கை அறிக்கையை நம்முடைய பாதுகாவலர் புனித தோமா அறிக்கையிடுகின்றார். ஆகவே பிரியமானவர்களே, அதே சமயத்தில் இயேசு சொல்கின்றார், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று. காணாமல் நம்புகின்றவர்கள் யாரு? நம்ம எல்லாருமே காணாமல் நம்புகின்றோம். ஆகவே நாம் பேர் பெற்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அந்த நம்பிக்கை நம்மிலே உறுதியாக இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என் ஆண்டவரே, என் கடவுளே என்று அறிக்கையிடக்கூடிய அளவுக்கு நம்முடைய நம்பிக்கை உயர்ந்துள்ளதா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. பிரியமானவர்கள்,
அருட்தந்தை ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். வாழ்க்கை உயிர்ப்பின் பெருவிழா வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அவர் பல இடங்களுக்கு மறைமொழி ஆற்ற சென்றார். அப்ப இந்த காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னது, இன்னைக்கு உண்மையிலுமே இந்த புதிதாக ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாருமே அவங்க உண்மையிலுமே மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்வதை நான் கேட்டேன். ஆண்டவரை நான் மீட்பராக ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கின்றது என்று நிறைய பேர் சொன்னார்கள். அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனால் அதே சமயத்தில் பழைய கிறிஸ்துவர்கள் என்று தங்களையே மாத்தட்டி கொண்டு அழைக்கின்றவர்களிடத்துல குறிப்பாக அவர் சொன்னார், இளைய சமுதாயத்தினிடத்துல நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் ஒரு சில இடங்களுக்கு தொடர்ந்து போவேன். அப்போ ஒரு சில குடும்பங்கள் எனக்கு பிரச்சனையா இருக்குது. பீட சிறுவனாக இருந்த ஒரு பையன், அவன் அந்த 3 நாட்களுமே ஈஸ்டரின் போது 3 நாட்களும் சரி, அதே போலவே நான் சிறப்பாக அந்த மறைமுறைக்காக அந்த தவக்காலத்துல சென்ற போது அவனை காண முடியவில்லை. அவங்க அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா உங்க பையனை காணலையே என்று கேட்ட போது அந்த அம்மா சொன்னாங்க, அவன் பைத்தியில வேலை செய்யறான் ஃபாதர், நைட் எல்லாம் ஒர்க், ஒரே டயர்டு, அதனால ஞாயிற்றுக்கிழமை தூசிக்கு வரதில்லை ஃபாதர், தூங்கிடுறான் ஃபாதர் அப்படின்னு சொன்னான். அவர் சொன்ன போது என்னுடைய நினைவிற்கும் வந்த ஒரு சில இது நம்முடைய அவினாஷி பகுதியில் இந்த தவ காலத்துல அன்பிய சிலுவை பாதை நடத்துகிறதுக்காக நான் போய் அவர்களுடைய வீட்டிலேயே அழைப்பு கொடுத்தேன். அப்போ ஒரு அம்மா அவங்க பெண் பிள்ளை இன்ஜினியரிங் லாஸ்ட் இயரோ 3rd இயரோ 4th இயரோ படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதற்கு முன்பாக கோவிலில் இளைய குழுவிலும் ஈடுபட்டிருந்தார்கள். இப்ப பார்த்தேன், இப்ப அதிகமா கோயில் போனது என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னு அதற்கு அவர்கள் சொன்னாங்க, இல்லை ஃபாதர் ஃபைனல் இயர் வந்ததுனால இது காலேஜ் போயிட்டு வரதுக்கே லேட் ஆயிடுது. வந்ததுக்கு அப்புறம் 6:30 இருந்து 9:30 வரைக்கும் ஆன்லைன்ல ரெஸ்யூம் இது பண்றது, இப்படி பல்வேறு வேலைகள் இருக்கின்றது. ஆகவே கோவிலுக்கு அவன் வரவில்லை. அதே போலவே இன்னொருவர் வீட்டிலேயும் இந்த ஃபாதர் சொன்னது போலதான், என் மகன் ஒரு கடை வச்சிருக்கான், ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பிஸி, ஆகவே அவனால வர முடியாது ஃபாதர் அப்படின்ட்டு சொன்னதை நானும் கேட்டேன். அப்படி இருக்கின்ற போது நம்பிக்கை எங்கே இருக்கின்றது? நம்மை பார்த்து இந்த ஆண்டவர் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்பிக்கையில நாம் வளர்ந்திருக்கின்றோமா? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பெரியமா தவ காலத்துல தவமுடைய அணிந்தோம், ஆகவே இது பண்ணோம் அப்படின்ட்டு அந்த தவ நாட்களிலே தவ முயற்சிகளை செய்து அதோடு என்னுடைய கிறிஸ்துவ கடமை முடிந்து விட்டது என்று சொல்லி ஞாயிறு திருப்பலிக்கு கூட வரவிட்டார். நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கின்றது? இங்கே நம்முடைய பங்கை எடுத்துக்கொள்வோமே, நம்முடைய கேள்வி பங்கை எடுத்துக்கொள்வோமே. ஏற்கனவே 85 குடும்பம் பக்கம் இருக்குது. எத்தனை பேர் வந்திருக்கும் நீங்களே ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளுங்க. அதே போலவே உங்களுடைய குழந்தைகளோ அல்லது பேர குழந்தைகளோ வந்திருக்கின்றார்களா? அப்ப இயேசு நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? காணாமலே நம்புகின்ற நீங்கள் பேர் பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதா? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நான் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மறைமுறையிலே சொன்னேன் நினைக்கிறேன். இந்த ஞாயிறு திருப்பலியின் முக்கியத்துவத்தை இந்த அவகாசி பங்கும் கிளை பங்கும் ஏனோ துளைத்து விட்டதோ என்று கூட அச்சம் எனக்கு இருக்கின்றது. ஏன்னா அப்படிதான் இருக்குது. 9th மேல போனாலே
ஞாயிற்றுக்கிழமையில கல்வி ஆண்டு தொடக்கத்துல வந்து ஸ்பெஷல் கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமையில. நாம் பல இடங்கள் நான் வந்து ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகள் முதல்வராக தாளராக பல பள்ளிகளில் பணியாற்றி இருக்கின்றேன். நான் எங்கேயுமே ஞாயிற்றுக்கிழமையில இந்த மாதிரி கிளாஸ் வச்சதாக பார்த்ததில்லை. இந்த ஊர்ல தான் அப்படி இருக்குது. அதுல பெற்றோர்கள் நீங்களும் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். அப்படி அவன் சின்ன வயசுலயே, அதாவது சொல்வார்கள் 5 வளையாதது 50 வளையாது. சின்ன வயசுலயே ஓ சரி கிளாஸுக்கு போ அப்படின்ட்டு இது பண்ணும்போது அந்த ஆண்டவரை சுவைத்து இன்புறுகின்ற அந்த வாய்ப்பை இழந்து விடுகின்றான். அதன் பிறகு அதை பற்றிய எண்ணமே இருக்காது. அப்புறம் இளைஞனான அப்புறம் கோயிலுக்கு வரல அப்படின்னு லபோதிபோன்னு அடிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? ஆகவே பெற்றோர்களே சிந்தித்து பாருங்கள். ஞாயிறு கெடுத்திருப்பது என்பது கடனுக்காக அல்ல, மாறாக இறைவன் இந்த வாரம் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகள் எத்தனையோ இன்னைக்கு நம்ம வாழ்த்து கொண்டு இருக்கின்றோம். பாருங்க, எத்தனை சின்ன குழந்தைகள் எல்லாம் எத்தனை விதமான நோய்கள் இருக்கின்றன. எத்தனை பேர் குழந்தை பருவத்திலேயே இறந்து இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்திருக்கின்றார். அந்த ஆண்டவருக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் நம்ம நன்றி சொல்ல முடியாவிட்டா என்ன பிரயோஜனம்? யோசித்து பிரியமானவர்கள், நம்முடைய நம்பிக்கை வாழ்வு, நம்முடைய விசுவாச வாழ்வு எந்த நிலையிலே இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்க்க நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகின்றோம். பல சமயங்கள்ல என்னன்னா வந்தவங்க தான் வராதவங்களை பற்றி சொல்ல வேண்டியதா இருக்கு. எனவே ஒருவேளை மைக்கில் கேட்டு இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நீங்க சொல்லணும், உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். இரண்டாவதாக முதல் வாசகத்தினுடைய சிந்தனைக்கு வந்தவர் என்றால் அந்த ஆதி கிறிஸ்தவர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதனை மிக அழகாக திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 42 47 வரை உள்ள இறை வாக்கியங்கள் சொல்றது. ஒரே மனம் கொண்டவர்களாக அவர்கள் கூடி வந்தார்கள், எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள் என்று இருக்கின்றது. அதே போலவே அதை தொடர்ந்து திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் பொது உடைமை என்று 32ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வரை உள்ள இறை வாக்கியங்களிலே காண்கின்றோம். அவர்கள் எதுவுமே தங்களுக்கு என்று வைத்துக் கொள்ளாமல் எல்லாத்தையுமே விற்று திருத்தூதர்களுடைய பாதங்களில் வைத்தார்கள். திருத்தூதர்கள் தேவைக்கேற்ப அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று இருக்கின்றது. இன்னைக்கு நாம அப்படி பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இறுதியிலே நமக்கு 6 அடி நிலம் தான் சொந்தம். அது கூட நமக்கு சொந்தமா தெரியல. இன்னைக்கு இன்னும் போகக்கூடிய நன்மை பார்த்தீங்கன்னா நிறைய பங்குல கல்லறைகளே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல இப்பவே நிறைய இடத்துல வந்துருச்சு. அதாவது எரிக்கின்ற அந்த இது அதுக்குள்ள அவை அனுமதிக்குது. அப்படின்னா அந்த சாம்பல் வந்து ஒரு சின்ன இதுல வைக்கிற அளவுக்கு தான். அதனால 6 அடி நிலம் சொந்தம்னு கூட சொல்ல முடியாது. அப்படித்தான் நம்முடைய மனித வாழ்வு இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய இந்த வாழ்வுல இது என்னோட இடம், இது என்னோட சொத்து என்று அண்ணன் தம்பிகளுக்குள்ளே தகராறுகள், சொத்து பிரச்சனை, பாக பிரிவினையால் பிரச்சனை, இப்படி எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்ற போது நாம் காணாமல் விசுவசிக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, ஆதி கிறிஸ்துவர்களுடைய வாழ்வு மிக அழகாக நமக்கு முன்மாதிரியை காட்டுகின்றது. இன்றைய இந்த முதல் வாசகம் அது போலவே நாம் சொன்ன 4ஆம் அதிகாரத்துல 32 37 வரை உள்ள இறை வாக்கியங்கள். இந்த அடிப்படையிலே தான் தமிழகத்துல அன்பியங்களானது ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பாக கன்னியாகுமரி அரசில் 1983ஆம் ஆண்டு வரையிலிருந்து இருந்துச்சு. நம்மள 2003ஆம் ஆண்டுல இருந்து இந்த அன்பியங்கள் நிறைய இடத்துல உருவாச்சு. நான் மேட்டுப்பாளையத்தின் பங்கு தந்தையாக இருந்த போது அங்கு அன்பியங்கள் முதல்ல தொகுதியா இருந்தது, அன்பியங்களா மாற்றணும். அதன் பிறகு மறை மாவட்டத்தில்
நிறுவனத்தினுடைய அன்பிய செயலாளராக இருந்து பல இடங்களுக்கு சென்று இந்த அன்பியங்களை உருவாக்கி இருக்கின்றேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த அன்பியங்கள் வம்பியங்களா மாறிட்டு இருக்கிற சபைகள். அன்பியங்களிலும் சண்டை, அதே போல போட்டி. ஏன் அன்பியம் ஸ்வீட் கொடுத்துச்சுன்னா அடுத்ததாக எங்க அன்பியம் செய்யும்போது நான் பிரியாணி போடுவேன். இதுதான் விசுவாசம். யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் பிரியமானவர்கள். நாம் இருக்கக்கூடிய வாழ்வு நிரந்தரமற்றது. நான் சொன்னது போல ஒரு பழைய காலத்துல 6 அடி நிலம் சொன்னோம். அந்த 6 அடி கூட நமக்கு இன்னைக்கு கிடைக்குமான்னு தெரியல. எங்களுக்கு சுங்கத்துல கேரண்டி அதுவும் கூட டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் ஒன்னா போட்டு 10 பேருக்கு ஒரு கலவை என்று அதுக்கப்புறம் அப்படியே ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. பிரியமானவர்களே, அப்படி இருக்கின்ற போது நம்முடைய வாழ்வை நிரந்தரமற்று இருக்கின்ற இந்த வேலையில சொத்து தகராறு இருக்கு. பந்த பாசங்கள், அன்பு உறவுகள் அதுதான் மிக முக்கியம் என்று உணர்ந்திருக்கின்றோமா பிரியமானவர்களே? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த 2 சிந்தனைகளை மட்டும் வைக்கின்றேன் பிரியமானவர்களே. முதலாவதாக, காணாமல் விசுவசித்த நீங்கள் பேர் பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நம்முடைய நம்பிக்கை வாழ்வு, நம்முடைய விசுவாச வாழ்வு இருக்கின்றதா? இரண்டாவதாக, அந்த முதல் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த அந்த அன்பு வாழ்க்கையை நாம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றோமா? சிந்திப்போம், வாழ்விலை மாற்றம் பெறுவோம். அப்போது உயிர்த்த ஆண்டவர் கொண்டு வந்த அமைதி, மகிழ்ச்சி, அன்பு நிறைவாக நம்முடைய இதயத்திலும் இல்லத்திலும் நாம் செல்கின்ற இடத்திலும் இருக்கும். அதற்கான வரங்களை ஜெபிப்போம். ஆமென். Thank you.
செந்தில்குமார், சிவகாமி, ஸ்ரீலன், அபிநயா இவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறியதற்காகவும் அபிநயா உடல்நலம் பெற்றதற்கு மாதாவுக்கு நன்றியாக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இதோடு நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து நாம் ஜெபிப்போம். கேளுங்கள் உங்களுக்கு கெடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை நம்பியவர்களாக நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். திருத்தூதர் கற்பிப்பதிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்த தொடக்க கால நம்பிக்கையாளர்களைப் போலவே பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறை சிறப்பிக்கும் இன்றைய திரு அவையையும் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவை தலைவர்களும் மறைப்பணியாளர்களும் இறைமக்களாகிய நாங்களும் நம்பிக்கை கொண்டோராக ஒன்றாயிருந்து எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அச்சத்தின் பிடியிலும் ஐயத்தின் பிடியிலும் சிக்கி தவித்த தோமா உள்ளிட்ட திருத்தூதர்களுக்கு தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று வாழ்க்கைய இறைவா போர் பதற்றத்திலும் அதனால் ஏற்படும் பல்வேறு தீய விளைவுகளாலும் அலரும் அமைதிக்கு நீர்தாமே நிலையான அமைதி அருள வேண்டும் என்றும் உலகால தலைவர்களும் எம்மை நாட்டினை ஆள்வோரும் அமைதியை நாடும் நல்லோராய் மாறிட ஒன்றிப்பின் ஆற்றலான உமது தூய ஆவியை அவர்கள் மேல் நீர் பொழிந்திட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புதுப்பிறப்பு அளித்துள்ள நம் கடவுளும் தந்தையின் மாணவரின் பேரிழக்கத்தின்படி தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்கள் நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தல்களில் பிற்போக்கு சக்திகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கும் சமய சார்பற்ற அரசுகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஒரே மனதோடு கோவிலில் கூடுவதோடு இல்லாமல் வேறு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகளோடு கூடி இறைவேளையிலும் கடவுளை போற்றி புகழ்வதிலும் பகிர்தலிலும் நிலைத்திருக்க தொடக்க கால நம்பிக்கையாளர்களின் முன்னுதாரணத்தை பின்பற்றி நாங்களும் எங்கள் அன்பியங்களில் ஈடுபாட்டோடு பங்கெடுத்து உண்மையான அன்பிற்கும் எங்கள் உள்ளார்ந்த ஒற்றுமைக்கும் சான்று நுகர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் உம்மை கண்டதால் அல்லாமல் காணாமலே நம்புகின்ற பேறு பெற்றதாக நன்றி கூறும் அதே வேளையில் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருந்தும் ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொண்டு குன்றாத எதிர்நோக்குடன் வாழவும் தூய ஆவியை பேறு கொண்டவர்களாய் பிறரை மன்னிக்கவும் ஒப்புரவு அருட்சாதனத்தை தாட்சியுடன் அணுகி மன்னிப்பை பெறவும் வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு தேவையான வரங்களை உங்களிடத்தில் ஜெபித்திருக்கின்றோம். நீரே இவற்றை எங்களுக்கு தேவையான அருள்வரங்களை ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை பவனி காணிக்கை பாடம் இதற்கான உண்மையை கொண்டு வந்து காணிக்கை பவனுக்கு கொடுக்கவும். Thank you.
அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பணியானது எல்லா தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செய்யுங்கள். ஆண்டவர் தம்முடைய புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் மகிமைக்காகவும் புனித திறமை அனைத்திற்காகவும் உமது கையின்றி பணியேற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை புதுப்பிறப்படைந்த மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புதுப்பிக்கப்பட்ட இவர்கள் என்றென்றும் உள்ள பேட்டினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, இக்காலத்தில் நம்மை புகழ்ந்தடைவதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் இறுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்கள் ஒரு மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்திலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதத்திலே ஓசானா. அப்பா தந்தை இறைவன் மெய்யாகவே தூயவர். புனித தூயை பொழிந்த இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வைத்திருந்த உம்மை தாழ்மையுடன் நன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு எதை மாறுகிறார். அவர் பாடுபட உடற்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அறிவித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நின்று கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். கூடிய பிரியத்திறந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆகிய தாமஸ் குவாயின் சீனியர் திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பி நிறைவே பெறச் செய்தவரும் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த காலையிலே இந்த பணிப்பிடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பணியை நாங்கள் யாருக்காக ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்களை, இன்னும் இந்த திருப்பணியை நாங்கள் யாருக்காக ஜெபிக்கின்றோமோ அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் என் சகோதர சகோதரிகளையும் இறந்த என் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யார் நியோத அம்மாக்களை ஒத்திரிகள் நிலையில் இருக்கின்ற அம்மாக்களையும் நினைவு கொண்டு உழைமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கருணை தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய யோசேப்பு, உம்முடைய புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகோதரை இந்த புனிதர் அணியவர் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புரிந்தேற்றும் வரமருள உம்மை நன்றாடுகிறோம். இறைவனுடைய அரசு உலகில் வளர எதை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமையாவது திருப்பமாக்கி அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் பாவனாலே நீதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவதிலும் கிடைக்கும் என்று நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பதற்காக எமீப்ராகி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு முடிந்தீர்கள். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் அவையின் மேல் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தவற்றுடன் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். Amen.
இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்திய இயேசு இவரை நமக்கு தேவையான அமைதியும் அன்பையும் நிறைவாக தர நம் உள்ளத்தை நாடி வருகின்ற தெய்வம் இவரை. உடைய அன்பிலிருந்து கழிக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் தோற்றம் நம்முடைய காத்திருக்கிய வாழ்த்திருந்தார்கள். ஆமென். Oh
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தில் 2ஆம் ஞாயிறிலே இறை இரக்கத்தின் ஞாயிறிலே நாம் இருக்கின்றோம். மீண்டுமாக உங்களுக்கு இறை இரக்க ஆண்டவர் நிறைவான அருள்வரங்களை தருவாராக. இறை இரக்கத்தின் மீது தனிப்பட்ட பக்தி கொண்டவர்களாக முதல் வெள்ளிக்கிழமை முதல் 9 நாட்களுக்கோ அல்லது வெள்ளிக்கிழமைகளிலோ சிறப்பாக அந்த இறை இரக்கத்தின் நவநாளை தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க முடியுங்கள், குடும்பமாக ஜெபியுங்கள். கண்டிப்பாக இறைவனுடைய அளவற்ற இரக்கத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். பிரியமானவர்களே, இந்த தவக்கால முண்டியலானது எல்லோருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்துச்சு தெரியல. எழுந்து வைப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்காவின் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். அதனால் அதன் நாட்கள் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவரின் திருப்பிடத்தில் தன்னை தானே வழியாக ஒப்புக்கொள்ளும் சகல கருத்துக்களுக்காகவும் அடியோருக்கு செய்யும் ஜபங்களையும் படத்திருந்த வருத்தங்களையும் அதிர்ஷ்ட கனிவழியாலும் ஆசீர்வாதத்தின் வழியாக இயேசுவின் திருவிழத்துக்கு ஒப்புக்கொள்கின்றோம். இந்த நாளுக்கும் சபையிற்கும் குறிப்பிட்ட சகல கருத்துக்களுக்காகவும் எங்கள் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் உத்தரவின் ஸ்தலத்திற்கு அனைத்து ஆத்மாவாகவும் ஒப்புக்கொள்கிறோம். சுவாமி, ஆமென். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க.
புனித அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால்